நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு தியானிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு வருவார் என்கிற ஒரு ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை நாம் அறிந்து கொள்ளவும், அதை அறிந்து ஆற்றலோடு நாம் நம்மை தயாரிக்கவும் இறைவன் உதவி செய்ய மன்றாடுவோம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இன்று திருப்பாடல் 25 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்ற ஆண்டவருக்காக ஆண்டவரோடு காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்மையாகவே தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆண்டவருக்காக நாம் வெறுமையாய் காத்திருப்பதல்ல, தயாரித்து காத்திருப்பது. இதோ அவர் பாதம் அமர்ந்திருக்கிற நீங்களும் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஆண்டவரிடமிருந்து நமக்கு மீட்பு நெருங்கி வருகின்றது என்கிற இந்த வார்த்தைகளை மகிழ்ச்சியின் வார்த்தைகளாக நாம் மனதில் வைத்து ஆண்டவரை புகழ்வோம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவருடைய மீட்பு நெருங்கி வருகின்றது என்று நாம் சொல்லுகிற போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்கிற அழைப்பு நம்மை சற்று சிந்திக்க அழைக்கிறது. நம்முடைய செயல்கள்தான் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிற அடையாளங்கள். ஆகவே தான் ஆண்டவர் பாதைகளை அறியவும், வழிகளை அவர் நமக்கு கற்பித்து தரவும், உண்மை நெறியில் நம்மை வழிநடத்தி செல்லவும் அவர் முயற்சி செய்கிறார். நம் வழிகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய அந்த படிப்பினைகளை அறிந்திருக்கிறோமா? நேரிய வழியில் நம்மை நடத்தி செல்கிறோமா? இவைகள் நம்மிடத்திலே இருந்தால் மட்டுமே நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற உணர்வோடு ஆண்டவரை பாடி புகழ்வோம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார் என்ற அந்த வார்த்தைகள், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் என்ற வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் அவர் கற்றுத்தருகிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிற நாமும் ஆண்டவருடைய கற்றுக் கொடுத்தலை உணர்ந்து சரியானவற்றை படித்து பயிற்றுவித்து கொள்ள இந்த நாளில் ஞானத்தை அருளும்படியாக மன்றாடுவோம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அன்பின் பரமபிதாவே,
நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பாதைகள் எங்களுக்கு பேரன்பும் உண்மையும் கொடுக்கிற அடையாளமாக இருக்கிறதை உணர்ந்திருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் இந்த உண்மையை உணர முடியாதவர்களாய் நாங்கள் தவிக்கிறோம். உமது உடன்படிக்கையை ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து உம்முடைய அன்புறவில் நாங்கள் இணைந்து செயல்பட உதவி செய்யும். பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை